தமிழ் பைபிள். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். நம்ம பழைய அதிகாரங்களில் பார்க்கும்போது ஏன் நிறைய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்தான்? ஒருவேளை பொலிட்டிக்கல் அலையன்ஸாக இருக்கும், இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே சமாதானம் காணப்படும்படியாக இப்படி அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஒரு காரியம் தெளிவாகிறது. அவன் அவர்கள் மேலே ஆசை வைத்து தான் இந்த காரியத்தை பண்ணான் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அவரை நேசித்ததும் அல்லாமல், பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் வர அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் மேலேயும் ஆசை வைத்தான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் இது இச்சை, கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய மனுஷ இச்சைக்கு இடம் கொடுத்து மீறினதான ஒரு காரியமாக இருக்கு. 2வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். ஆசை வைத்தது மாத்திரமல்ல, அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இப்போ தேவன் மனிதர்களுக்கு கொடுத்ததான நியாய பிரமாணம், அது மாத்திரம் இல்லாமல் ராஜாக்களுக்கு கொடுத்ததான பிரமாணம், இதெல்லாம் நம்ம வாசித்திருக்கோம், உபாகம புஸ்தகத்தில் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மேரேஜை குறித்ததான ஒரு பிளானை கர்த்தர் ஆதியாகமத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலையும் அதை கோட் பண்ணி ஆண்டவர் பேசியிருப்பார். அப்போ இத்தனை காரியங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் மீறினதை பார்க்கிறோம். அது ராஜாவாகிய சாலமோன் என்கிறதான் இந்த மனுஷன் மீறினதை பார்க்கிறோம். இது ரொம்ப நார்மல் ப்ராக்டிஸாக அந்த நாட்களில் காணப்பட்டது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார இது காணப்பட்டது அப்படின்றது ரொம்ப கொடுமை. அப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்ததான அந்த வசனத்தை நம்ம வாசித்தரலாம். கர்த்தர் இதை குறித்து உபாகமம் 17 பேசியிருந்தார். உபாகமம் 17:17, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்களுக்கு கொடுக்கறதான விசேஷ பிரமாணத்துல கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இதுதான் பாயிண்ட் கிடையாது. சாலமோன் என்னெல்லாம் மீறினா அப்படின்னு சொன்னா, மேரேஜை குறித்து, விவாகத்தை குறித்து தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீ என்பது தேவன் நியமித்ததான காரியம். எல்லாம் பிரமாணங்கள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் நியமித்ததான காரியம். இது ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படும். விவாகத்தை குறித்தும் விவாக ரத்தை குறித்தும் கேள்வி வரும்பொழுது ஆண்டவர் அந்த கோட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் பேசுவாங்க. பிரமாணத்தை குறித்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஆதியில தேவன் என்ன செய்தார் அப்படின்றத குறித்து பேசுவார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனையோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படி கேட்கிறார். அப்போ இந்த விவாகத்தை குறித்து தானே தேவனுடைய ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா காணப்பட்டுச்சு. அது ஆதியாகம புஸ்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கும் 2ஆம் அதிகாரத்தில். இப்போ இவர்கள் பிரமாணத்தை முன்னிட்டு அல்லது மோசே சொன்னதான ஒரு சப் கிளாஸ், தள்ளி விடுதலை குறித்தான சப் கிளாஸை எடுத்துக்கொண்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை தங்களுக்கு சாதகமாக, தங்களுடைய இச்சைக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்த விரும்பின போது, அப்படி ஒரு கேள்வியை கேட்டபோது ஆண்டவர் எங்கே போயிட்டாரு, பிரமாணத்தெல்லாம் விட்டு அதுக்கு முன்னாடி ஆதியில் ஃப்ரம் த பிகினிங் இப்படி தான் இருந்தது. இப்போ சாலமோன் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை மீறினான் என்பதை பார்க்கிலும் தேவனுடைய அந்த திட்டம் காணப்படுது பார்த்தீங்களா, பிளான், விவாகத்தை குறித்தான அந்த பிளானையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாலமோன் உதாசீனப்படுத்தினான் அப்படின்றது தான் உண்மை. சரி, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ 3 காரியங்களையும் அவன் மீறினான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார்.
அது எங்கே அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வாசித்ததான உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. சொல்லியிருந்தார், சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடே ஐக்கியமாய் இருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள். எப்படி வழிவி போக பண்ணியிருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை அப்படி வாசிக்கிறோம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய, இது பார்த்தீங்கன்னா எப்படி சாலமோனுடைய லைஃப்பில் ஓல்டு ஏஜில் எப்படி காணப்பட்டதுன்றத வரிசையாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வராங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், சாலமோனுக்கு 1000 ஸ்திரீகள் காணப்பட்டாங்க. மனைவிமார்னா மனையாட்டிகள் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃப், மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொன்னால் கான்குபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்குபைன்ஸ், கான்குபைன்ஸ். கான்குபைன் அப்படின்றது லீகல், ஆக்சுவலாக லீகல். ஆனால் உள்ள ஒய்ஃபுக்கு கொடுக்குறதான ஸ்டேட்டஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மி. ஆனால் அவனுடைய ஸ்திரீ அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இதுதான் தோன்றும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28வது வசனம், என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது தன்னுடைய லைஃப்பை குறித்து பேசுறதான காரியமா எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி மே நாட் பி. ஆனால் அதுக்கு மேலே இருக்க வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். இது பார்த்தீங்கன்னா தன்னை குறித்தே அறிக்கை பண்ணுறதான ஸ்டேட்மெண்ட்டா? மேபி வாசிக்கலாம் அடுத்த வசனம். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்கிறான். என்ன கண்டுபிடித்தான்? என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. இப்போ 1000 ஸ்திரீகள் அவனுக்கு காணப்பட்டாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் விரும்புகிற வண்ணமான ஒரு மனைவியோ ஒரு ஸ்திரீயோ அவனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மேபி 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை காணவில்லை. ஸோ என்ன நம்ம இதில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு மனைவியோடு கூட அவன் திருப்தியாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் 1000 பேரை விவாகம் பண்ணினாலும் 1000 ஸ்திரீகளை கொண்டாலும் அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்திரீயை தேடிட்டு தான் இருப்பான், கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அதுதான் சாலமோனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். நான் நினைக்கிறேன் இது அவனை குறித்து தான் அவன் பேசுகிறான். இப்போ போன வாரம் கூட நம்ம ஒன்று பார்த்தோம், என்னென்னா கிழவனான ஒரு ராஜா, கிழவனும் ஐஸ்வர்யமான ஒரு ராஜாவை பார்க்கலும் மூடனுமான ஒரு ராஜாவை பார்க்கலும் வாலிபனான தரித்திரனே வாசி அப்படின்றது அவனை குறித்து சொல்லுகிறதாக நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா தன்னை குறித்து தான் மற்றவர்களுக்கு விளக்குகிறான். என்ன அப்படின்னா, கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் அப்படின்னா இவன் நிச்சயமா இந்த இடத்துல வேசியை குறித்து சொல்லுகிறதாக நான் பார்க்கல இந்த வசனத்துல இருந்து. ஏன் அப்படின்னு சொன்னா அப்படி உள்ள ஏன்னா இவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனிடத்துல திருப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, நடக்கவே இல்லை. இவர்களுக்காக என்ன பண்ண வேண்டாம், இவன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவர்களுக்கு ஆலயங்களை அவர்களுடைய தேவர்களுக்கு ஆலயங்களை எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்ப அவர்களுடைய கண்ணியில தான் சாலமோன் விழுந்தானே ஒழிய சாலமோனுடைய தந்திரத்துல அந்த இல்லை விஸ்டம்னே எடுத்துக்கோங்க, அந்த விஸ்டத்தினால அவர்களை மாற்ற முடியல அப்படின்றதான் உண்மை. அப்போ பாவியாக இருக்கிற மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கன்ஃபஸ் பண்ணுறது தான். என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மீறி இவனமாய் செய்ததான ஒரு மனுஷன். நற்குணசாலியாக இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான் அப்படின்னு சொல்றதான காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து அவன் தன்னை தப்புவித்துக் கொள்வான். ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன் நடந்தான் என்று சொன்னால் அவன் தப்பலாம் அப்படின்றது தான்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் அவனுடைய அந்த நீதிமொழிகள் அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாமே தன்னுடைய அனுபவத்திலேருந்து அவன் எழுதுகிறதான காரியங்களாக இருக்கும். பிரசங்கி கூட அவனுடைய அனுபவத்திலேருந்து எழுதுகிறதான காரியங்களாக இருக்கும். சரி, அப்போ அந்த 3வது வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது 700 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து பிரபுக்கள் குலமான 700 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாருமே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ்ன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பிரின்சஸ் தான் போட்டிருக்கோம்ல. 3rd பிரின்ஸ்ல அப்படிதான், அதுதான் பிரபுக்கள் குலமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 4வது வசனம் பார்க்கலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இன்னொரு காரியத்தையும் நம்ம இதில் அறிந்து கொள்ளலாம். என்னதான் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஸ்மார்ட்டாக காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் நிலைக்கும். அவர் சாதாரணமாக சொன்னதான வார்த்தையை போல இருக்கும். இது பெரிய பவர்ஃபுல்லான வேர்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணாது அந்த வசனம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா நிலைக்கும். அதுதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவனுடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பற்றினான் அப்படின்னு சொன்னா கர்த்தரை விட்டு விட்டு பின்பற்றினானா அப்படின்றதான ஒரு கேள்வி வருதுல்ல. அடுத்த வசனம் அதுக்கான பதிலை கொடுக்குது பாருங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படியானால் பூரணமாய் பின்பற்றல. இஸ்ரவேலின் தேவனை அவன் பின்பற்றாம இல்லை, பின்பற்றினான். ஆனால் தன்னுடைய மனைவிமாருடைய அந்த தெய்வங்களையும் என்ன பண்ணான்? சாலமோன் பின்பற்றினான். அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தரை பின்பற்றாமல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி அதை கவனிங்க. ஏன் அப்படி வந்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் எப்படி பின்பற்ற வேண்டும்? அவரை மட்டும்தான் பின்பற்றணும். அதுதான் விஷயங்க. நீங்கள் வந்து இந்த தெய்வமும் எனக்கு ஓகே, அதே மாதிரி நான் வந்து விட்டு இந்த தெய்வங்களும் ஓகே, அல்லது புதிதான தெய்வங்களும் இதில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா கர்த்தர் வந்து என்னதான் சொல்லுவாங்க? என்னை நீ பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ கர்த்தரை தள்ளிவிட்டாய் என்ற அர்த்தம் அல்ல. வேறு தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தால் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார்னா, என்னை பின்பற்றவில்லை அப்படின்றார். அதுக்கு தான் சாலமோன் இப்ப தாவீதை வந்து எக்ஸாம்பிளா காண்பித்து பின்பற்றுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனம், சாலமோன் தன் தகப்பனாகி தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பூரணமாய் பின்பற்றினானா என்ன மீனிங்? தாவீதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்திரீகள் விஷயத்துல அவனும் மோசம் தான். சாலமோன் அளவுக்கு இல்லைனாலும் தாவீது வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இதில், இல்லை அவனும் மோசம் தான். பட் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் தான் 10 தான், இவன் வந்து 1000 அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஒன்றுக்கு மேலே போனாலே தப்பு தான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பூரணமாய் பின்பற்றாமல் அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கு ஒரு காலத்துலேயும் இந்த இஸ்ரவேலின் தேவனை அன்றி வேறே தேவன் கிடையாது. வேற ஒரு பக்கம் வந்து மாரலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தான். ஆனால் கர்த்தரை சேவிக்கிறதுலையோ அவரை மட்டும் தொழுது கொள்றதுலையோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது விழலை அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் சாலமோன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், சாலமோனும் தாவீது இந்த ஸ்திரீகள் விஷயத்தில் சேம் தான். ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிறதான விஷயத்தில் தாவீது வந்து வேற. அவன் வந்து ஹி செட் அன் எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அவனை சொல்லி இந்த வார்த்தையில சொல்றாங்க. 6வது வசனம். 7வது வசனத்துக்கு போகும். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அப்ப சாலமோன் வந்து அவர்களை நேசித்த அளவுக்கு அவர்கள் சாலமோனை நேசிக்கலையா? ஒரு கேள்வி வருது இல்ல? என்ன அப்படின்னு சொன்னா, சாலமோனுக்காக அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம்? அந்த தெய்வத்தை விட்டு வந்திருக்கலாம் இல்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ரூத் வந்து உண்மையாக நகோமியை நேசித்தபடியால் தன்னுடைய தெய்வங்கள் எல்லாம் விட்டு இஸ்ரவேல் தேவன் என்னுடைய தேவன் சொன்னா இல்லையா? அது வந்து அன்பின் நிமித்தியாக தான் அந்த காரியத்தை சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் வந்து இத்தனை ஸ்திரீகளையும் அவ்வளவாய் நேசித்தான். நீங்க அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து செக்ஸ்க்காக மாத்திரமல்ல. அவன் எப்படி வந்து அவ்வளோ பேரை நேசிச்சான்னு எனக்கு தெரியல. வாசிக்கிறேன் பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல்
மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அது மாத்திரம் இல்ல, 2வது வசனத்தை கடைசியில பாருங்க, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அப்போ உண்மையாகவே அத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கான், அவன் உண்மையாக நேசித்து இருக்கிறான். எப்படி நேசித்தான் என்னாலும் தெரியாது, உண்மையா நேசித்திருக்கான். ஒரு மிஸ்ட்ரி தான் அவன்ல. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர்கள் சாலமோனை அந்த அளவுக்கு நேசித்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, நேசித்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சாலமோனுக்காக அவங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் விட்டு வந்திருக்க கூடும். ஆனால் இது நடக்கவே இல்லை. சாலமோனுடைய ஒய்ஃப்ஸுடைய லைஃப்ல அது நடக்கவே இல்லை. ஓகே, 8வது வசனம் திரும்ப ரிப்பீட். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் என்ன பண்ணா, சாலமோன் அவைகளுக்கு கோயில்களை கட்டுகிறான், மேடைகளை ஏற்படுத்துகிறான். 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பினா என்ன, திரும்பவும் பாயிண்ட் என்னன்னா, இந்த தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவன் அல்லது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான தேவன் என்ன அப்படின்னு சொன்னா, அவரை மட்டும்தான் என்ன பண்ணணும், சேவிக்கணும், அவரை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், அவரை மட்டும்தான் தேவன்னு சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் அது. அதனால்தான் அந்த கற்பனைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்கே 10வது வசனம். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சரி, ஒரு அளவுக்கு மேல நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துல இருந்து திருந்த முடியாது, மனம் திரும்ப முடியாது என்பதற்கு சாலமோன் ஒரு உதாரணம். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் பேசினா எப்படி ஒரு மனுஷன் கேட்காம இருப்பான் இல்லையா? கர்த்தர் 2 முறை இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசினா எப்படி ஒரு மனுஷன் திருந்தாம இருப்பான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, திருந்த முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், லைனை கிராஸ் பண்ணி போயிட்டான். இனி பெரிய ஒரு அடி விழுந்தாதான் இவன் திருந்துவான். அதனால கர்த்தர் என்ன பண்றாங்க, அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கர்த்தர் பேசுறாரு, திரும்ப திரும்ப பேசுறாரு. பேசிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தாரு 2 தடவை. அதுக்கப்புறம் அதுக்கான இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றத சொல்றாரு. ஆ 12. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்றார். ரெகோபியாம் நாட்கள்ல அது நடக்கும் அப்படி சொல்றாங்க. ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இப்ப எத்தனை கோத்திரங்கள் கடைசியில தேசம் பிரிந்த பிறகு இருந்துச்சு? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் ஒரு கோத்திரத்தை மட்டும் கொடுப்பேன் அப்படின்றார். அதான் அது என்ன மீனிங்? அது நமக்கு தெரியும், யூதாவும் பென்யமின் கோத்திரமும் ஒன்னாதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்று, தாவீதினுடைய கோத்திரம் சாலமோன், தாவீது சாலமோனுடைய கோத்திரம் யூதா கோத்திரம். அப்ப யூதா கோத்திரத்தோடு கூட இன்னொரு கோத்திரத்தை கொடுப்பேன் அப்படி சொன்னாரா, பென்யமின் கோத்திரத்தை? அல்லது பென்யமின் கோத்திரம் என்பது பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தோடு கூட அது இணைந்த ஒரு கோத்திரமாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா கோத்திரமும் சேர்ந்தே எல்லாமே யூதர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்நாட்கள் வரைக்கும் அப்படிதான். இந்நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அப்படின்னா யூதர்கள், அப்படி சொன்னா இஸ்ரவேலர்கள் அப்படி ஆயிடுச்சு. என்ன ஜூஸ் அப்படின்னா, அப்ப என்ன மீன் பண்றாங்க நமக்கு தெரியல. ஆனா ஒரு கோத்திரம், அதாவது உன்னுடைய கோத்திரத்தோடு கூட இன்னொரு கோத்திரத்தை கொடுப்பேன் அப்படின்றாரா, இல்ல பென்யமின் கோத்திரம் பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து ஒரு கோத்திரமாக பாத்தீங்கன்னா தேசத்திலே பார்க்கப்பட்டதா என்பது ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் ஒரு கோத்திரத்தை தருவேன் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி இந்த காரியத்தை ஆண்டவர் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்ல காரியங்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன்.
தாவீது ஏதோமில் இருக்கும்போது, ஏதோம்னா யாரு? ஏசாவுடைய புத்திரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோமியர். தாவீது இது எப்படி இந்த காரியம் நடக்குது அப்படின்னா, தாவீது ஏதோமில் இருக்கும்போது 15th verse, படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து பெற்றுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்கள் எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது, ஆதாதும் அவனோட கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரின் சில ஏதோமியரும் எகிப்துக்கு போக ஓடி போனார்கள். ஆதாத் அப்போது ஒரு சிறு பிள்ளையாய் இருந்தான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். யாரு? பார்வோன் ராஜா. 19 வசனம். பார்வோன் யாரு? ஆக்சுவலா சலமோனுக்கு மாமனார் இல்ல. 19 வசனம். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பெனஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பேனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவனை தாப்பனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பக்கா பொலிட்டிக்கல் மேரேஜ், ஒரு அலையன்ஸ். ஏன் அப்படி சொன்னால், பார்வோனை பொறுத்தவரை சாலமோனுக்கு வந்து ஒரு பெண்ணை கொடுத்தாலும் சாலமோனை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனாக வந்து இது பண்ணுறதுக்கு தான் அவன் கொடுக்குறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோம், இது வந்து இஸ்ரவேல் தேசம். அந்த பக்கம் ஏதோமர்களுடைய ஒரு ராஜகுமாரன் வந்து தப்பி அங்கே ஓடும் பொழுது அவனை சேர்த்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா பராமரித்து பார்வோனுடைய மனைவியுடைய தங்கையை வந்து கொடுக்குறான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலமோனுக்கு விரோதி தானே, அப்படிலாம் அவன் என்ன பண்ணல பார்க்கல. அவன் ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸை தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அதை பார்க்குறான். சரி, நடந்தது என்ன பார்க்கலாம். 21 வசனம். தாவீது தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். ஏன்னா தாவீதும் மரிச்சாச்சு, யோவாபும் மரிதாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக விரும்புகிறான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். எலியதாபின் குமாரனாகிய, இது வந்து ஒரு பாட்டு. அப்போ ஒரு விரோதி அங்கே வந்து ரெடி ஆயிட்டார். சின்ன பையனாக இருந்தால் இப்போ வந்து வளர்ந்து ஒரு கூட்டத்தோடு இருக்கான். பார்வோனுடைய சப்போர்ட்டும் இருக்கு. இப்போ இவன் வந்து சாலமோனுக்கு ஒரு சத்துருவாக எழுமி நிற்கிறான். இன்னொருத்தன் 23. எலியாதாபின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதா தேசர் என்னும் ஷோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது ஷோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில், ஷேபா கிடையாது, ஷோபா, இது வேற எங்கேயாவது இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி வந்து ஆபிரகாம், சோதம், குமாரா, அந்த ராஜாக்கள் ஒரு 5 ராஜாக்கள்லாம் போய் அதில் வருதா ஷோபா? தெரியல எனக்கு. மேபி இப்போ தாவீது 24 வருஷம். தாவீது ஷோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடைய சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவிற்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவிலே ஆண்டார்கள். தமஸ்கு வந்து சீரியாவில் காணப்படுது இல்லையா? அப்போ தமஸ்குவில் வந்து இவர்கள் போய் ஆளுகை செய்கிறார்கள். 25. ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். பின்னாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்ததெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, 26 வசனம். சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம், இது மூன்றாவது ஒரு ஆள். சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபேயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இது வந்து யோசேப்பினுடைய
வம்சத்துல காணப்படுற எப்ராயிம் என்கிறதான அந்த ட்ரைபில் காணப்படுகிற ஒரு மனுஷன், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். இவன் சாலமோனுடைய ஊழியக்காரன் தான். ஆனா எப்படி சாலமோனுக்கு விரோதமா திரும்பினான் அப்படின்றதான அந்த காரியம் அங்க சொல்லப்பட்டு 27. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதினுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது, இந்த காரியம் முன்னாடியே பார்த்தோம். அப்ப அந்த டைம்ல தான் இந்த யெரொபெயாம் ராஜாவாகிய சாலமோன் இடத்துல சேர்க்கப்படுகிறான். 28வது வசனம், யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அப்ப யோசேப்பினுடைய ட்ரைப் அப்படின்னு சொன்னா எப்ராயிம் மனாசே ரெண்டுத்துக்கும் தலைவனாக என்ன பண்றான், இந்த யெரொபெயாம ராஜாவாகிய சாலமோன் ஏற்படுத்துறாரு. 29, அக்காலத்திலே யெரொபெயாம், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 29வது வசனம், அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனாகிய அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய, இதெல்லாம் ஏன் இந்த ஸ்டோரி எல்லாம் இவனுக்கு சொல்லணும், யெரொபெயாமுக்கு? இனி வருகிற நாட்கள்ல இவன் இப்படி ஆகக்கூடாது. சாலமோன் பண்ணதான தவறு பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையா இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன் அப்படின்ற சங்கதி ஏன் ஆண்டவர் இவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறான்ற சங்கதி ஆண்டவர் சொல்றாங்க. 34 வசனம், ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். அதாவது சாலமோனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துறாங்க. எப்பொழுதுமே தாவீதுக்கு உடைய சிங்காசனம் நிலைவரப்பட்டிருக்கும், அவனுடைய சந்ததி தொடரும் அப்படின்ட்டு கர்த்தர் சொன்னாங்கல்ல, அதை திரும்ப உறுதிப்படுத்துறாங்க. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்ப ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறதான சுதந்திரம் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளணும். நம்ம அதுல இருந்தெல்லாம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனாலும் அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது. இப்ப யெரொபெயாம் இவ்வளவு நாள் ஊழியக்காரன், இப்போ பாத்தீங்கன்னா தேசத்தின் மேல எஜமானம் ஆக போறான். அப்ப உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ ஆளுகை செய்யலாம், ஆனா அதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. கர்த்தருடைய கட்டளையை மீறி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படின்றார். ஏறக்குறைய தாவீதுக்கு கொடுத்த மாதிரியே ஒரு ஒரு இது இல்லையா, வாக்கு தத்தம் இல்லையா, அது ஆல்மோஸ்ட் பாருங்களேன். அப்படி ஆண்டவர் என்ன பண்றாங்க, நிலையான வீட்டை நான் உனக்கு கட்டுவேன், இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படி சொல்றாரு. இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அதி நிமித்தம் 40 வருஷம், அதி நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். இது பாத்தீங்களா,
இப்போ நம்ம சவுல் வந்து பயங்கர மோசமான ராஜான்னு நம்ம வந்து பார்த்தோம்ல, பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். எப்படி மிக தெளிவாக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று தெரிந்த பின்பும் என்ன பண்றான், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக தாவீதை கொல்லுகிறதற்கு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் முயற்சி பண்ணதான ஒரு மனுஷன் சவுல் இல்லையா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதனுடைய குமாரன். இவன் பல விதத்தில் வந்து உயர்ந்த ஒரு மனுஷன். ஆனாலும் கூட கர்த்தர் வந்து இவன்கிட்ட பேசி இவன் கேட்காதபடினாலே இன்னொருத்தனை எழுப்பி அவனுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் பிரித்து கொடுப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டார். இன்னும் ராஜ்யம் வந்து பிரிக்கப்படலை. சாலமோனுடைய நாட்களுக்கு அப்புறம் தான் இது நடக்க போகுது. இன்னும் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஆனால் இந்த விஷயத்த கேட்ட உடனே சாலமோன் என்ன பண்ணுறான், யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். பாருங்க எவ்வளோ பெரிய ஞானி, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் எப்படியா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு தெரிந்ததான ஒரு மனுஷன் கூட தன்னுடைய அந்த சுய இச்சையின்படி அவன் நடக்கிறான், எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் மனுஷனுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது. தேவ மனுஷன் ஆர்டினரி மனுஷனுக்கு எப்போ வித்தியாசம் இல்லாமல் ஆயிடுவான்னா, நம்மளை வந்து தேவ மனுஷனையும் ஆர்டினரி மனுஷனையும் எது பிரிக்குது? தேவ மனுஷனையும் ஆர்டினரி மனுஷனையும் எது பிரிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சாதாரண மனுஷன் தான் தேவ மனுஷனாக அதுக்கப்புறம் எண்ணப்படுகிறான் அல்லது அப்படி பெயரிடப்படுகிறான். தேவ மனுஷன், தேவனுடைய தாசன், தேவனுடைய பிள்ளை என்ற பெயர். அப்ப சாதாரண ஒரு மனுஷனையும் தேவ மனுஷனையும் எது வந்து பிரிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நியூ டெஸ்டமென்ட் படி உண்மையாக தேவ ஆவியை பெற்றிருந்தா தேவ மனுஷன், அப்படின்னா உண்மையாக தேவாவினால் நடத்தப்படுகிறதான மனுஷன். இது ஒண்ணு. ஓகேவா? ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம் இது. இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ல சாதாரண மனுஷனையும் தேவ மனுஷனையும் என்ன பிரிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சவுல் வந்து சாதாரண மனுஷன், தேவ மனுஷன் ஆனான். தாவீது சாதாரண மனுஷனா இருந்தான், தேவ மனுஷன் ஆனான். இப்படிதானே? சாமுவேல் சாதாரண மனுஷனா இருந்தான், தேவ மனுஷன் ஆனான். அப்போ இந்த சாதாரண மனுஷனையும் தேவ மனுஷனையும் எது பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் தான். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறாங்க பாருங்க, இதுதான் பிரிக்கும். ஓகேவா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் தேவனுடைய ஆவி என்பதை நீங்க தனியா என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆக்சுவலா இப்போ வந்து வேர்ட் ஆஃப் காட் அப்படின்றது தான் ஸ்பிரிட் ஆஃப் காட்ன்றதையும் குறிக்கிறது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம், தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களாகவே இருப்போம்னா என்னத்தை செக் பண்ணணும்? முதலாவது ஐ எம் அ பேட் மேன் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஸ்பிரிட் என்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு முறை தவறுகிறதான காரியம் என்பது வேறு. ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாவத்திலே ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன ஆவியை பெற்றிருக்கிறான், என்ன ஆவியினாலே நடத்தப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், தேவனுடைய மனுஷனாய் காணப்படுகிற ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறின போது சவுல் எப்படி நடந்து கொள்கிறானோ அதே மாதிரிதான் சாலமோனும் நடந்து கொள்கிறான். ரொம்ப ஆச்சரியம். அப்ப என்ன பண்றான் இந்த யெரொபெயாமை, இவன் கொல்ல பார்க்கிறது நிமித்தமாக யெரொபெயாம் எழுந்து 40வது வசனத்திலே 2வது பகுதி, யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடி போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்திலே இருந்தான். சேம் தாவீது மாதிரியே ஓடுறான். ஸோ தாவீதுக்கும் யெரொபெயாமுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குன்னா, இவனுக்கு எடுத்த மாதிரியே ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைச்சது. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, ராஜாவாக்க பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுகிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னால் இருந்த ராஜா கொல்றதுக்கு பார்க்குறான், தப்பி ஓடுறான். இப்படியெல்லாம் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கு ஒரு வகையில். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மந்தமே கிடையாது. அவன் வந்து பயங்கர விக்கிரக ஆராதனை பண்ணுறான், அவன் மாறி போகிறான். அவன் தாவீது வந்து ஒரு நாளும் அப்படி இல்லை. 41 வசனம், சாலமோனின் மற்ற நடவடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அது எங்க இருக்கு நடபடி புஸ்தகம் அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. அந்த புஸ்தகம் இதுல மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன்னா தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லப்பட்டதுல போயிருந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அது வந்து மிஸ்ஸிங் அந்த புக்கு. அதுக்கு பதிலாக தான் நமக்கு வந்து ராஜாக்கள் காணப்படுது, நாளாகமம் காணப்படுது. அதனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. 42வது வசனம், சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். 40 வருஷம் அரசாள்றான். சவுல் அண்ட் தாவீதை போலவே அவர்களும் ஏறக்குறைய 40. எத்தனை வயசுல இவன் இறந்தான் மரித்தான்லாம் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இல்லை. எத்தனை வயதுல இவன் வந்து ராஜாவானான், நார்மலாக வந்து அப்படி இருக்கும். எந்த வயதுல ராஜாவானான், எந்த வயதுல மரித்தான் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இவன் எத்தனை வருஷம் அரசாண்டான் என்பது காணப்படுது.
இவன் வந்து ரொம்ப சிறு வயதிலேயே இவன் வந்து ராஜாவானா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், போக்குவரத்து அறியா சிறுபிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் வந்து நிச்சயமாக அது ரொம்ப யங் ஏஜ்லாம் கிடையாது. காரணம் என்ன, 40 வருஷம் இவன் வாழ்ந்திருக்கிறான். மாத்திரமல்ல, இவன் வந்து வயது சென்றபோது தான் இவனுடைய மனைவிமார்கள் இவனை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படி இவனை வந்து இது பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இவன் வயது சென்று தான் இவன் மறித்து இருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா இவன் மேபி இவன் வந்து ராஜாவாகும் போது ஒரு 40 வயதாக இருக்கலாம் என்பது என்னுடைய கெஸ்ஸிங். சிலர் சொல்றது போல 15 இயர்ஸ் இருக்கும், இவன் 65 வயதில் இறந்து போயிட்டான். நிச்சயமா நான் நினைக்கவே இல்லை. இவன் வயது சென்றவனா தான் இவன் மறித்தான். 40 வயது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு இருக்கிறான். 40 அப்படின்னா எத்தனை வருஷம் வந்திருப்பான்? எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்க. நான் தேடி பார்த்தேன், பைபிளில் அது வந்து இல்லை. எத்தனை வயதிலே மறித்தான் என்றும் எத்தனை வயதில் ராஜாவாக அவன் வந்து சிங்காசனத்தில் ஏறினான் என்பதும் இல்லை. ஆனால் 40 வருடம் அவன் அரசாண்டான். வயது சென்றவனாக தான் அவன் மறித்தான். பூரண வயதுள்ளவனாக மறித்தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. 43வது வசனம், சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனுடைய சில காரியங்கள் இதில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மேபி ரெகோபெயாம் குறித்து ஸ்டார்ட் ஆயிடுது.